தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் இன்று தேவ ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், மத்தேயு 6 அதிகாரத்தில் 9 13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று ஜெபம் பண்ண இயேசு கற்றுக் கொடுக்குற அந்த நிகழ்வை நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்துருக்குறோம். பரமண்டல ஜெபம் என்று இதை அழைப்பார்கள். தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ ஜெபங்கள் இருக்குது. இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் பொதுவாக பழைய ஏற்பாடு ஜெபங்கள் தான் அதிகமாக சொல்லுவாங்க. எலியாவின் ஜெபம், எஸ்தரின் ஜெபம், யாபேசின் ஜெபம், எலிசாவின் ஜெபம், அன்னாளின் ஜெபம், மோசேயின் திறப்பின் வாசல் ஜெபம், தானியேலின் ஜெபம், எவ்வளவோ சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் அவங்கெல்லாம் யூத வம்சத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்கெல்லாம் இஸ்ரவேலின் போதகரும் கிடையாது. அவங்கெல்லாம் நியாயப்பிரமாண போதகரும் கிடையாது. கேட்டால் கிறிஸ்தவ போதகர்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவ ஊழியர்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ ஊழியர்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்வதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஊழியங்களையும் ஜெபங்களையும் பற்றி தான் அதிகமாக சொல்கிறாங்க. இதில் இருந்தே அவங்க ஒரு குழப்பவாதிகள், குழம்பி போயிருக்காங்க, அல்லது சரியான ஒரு புரிதலில் அவங்க இல்லாமல் இருக்காங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உண்மைதானே? நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வேதாகம அடிப்படையில், இந்த சத்தியத்தின் அடிப்படையில், இந்த புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளையும் அப்போஸ்தலருடைய போதனைகளையும் என் கண்கள் திறக்கப்பட்டதுனால தான், என் கண்கள் திறந்ததோடு உங்கள் கண்களும் திறந்து விட வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிடுறேன். இந்த புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற இதை தொடங்கி உங்களுக்கு தொடர்ந்து இதன் மூலமாக சத்தியத்தை சொல்லிட்டு வர்றேன். பழைய ஏற்பாடு ஜெபம் போதுமானதாக இருந்தால் புதிய ஏற்பாடு ஜெபத்தை தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாடு ஜெபம் தேவையானதாக இருந்தால் ஏன் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? சொல்லுங்கள். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு அவர் சொன்னதோடு அதுக்கு மேலே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதுங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறாங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போலன்னா யார் அவங்கன்னா, பழைய ஏற்பாட்டுக்காரங்களை சொல்கிறார் இயேசு. வேதபாரர் பரிசேயர், பழைய ஏற்பாட்டு லேவி ஊழியத்துக்கு உட்பட்ட, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட நபர்களாகும். அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்கெல்லாம் யூதர்கள், இஸ்ரேலர்கள் என்று அழைக்கப்படுகிற ஜனங்க. கிறிஸ்தவங்க இயேசுவுக்கு யார் சீசர்கள் ஆனார்களோ அவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்னு பேர் வந்ததாக அப்போஸ்தலர் 11:26 உள்ளது நமக்கெல்லாம் தெரியும். எல்லாருக்கும் அந்த பேர் வரல. ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி நீங்கள் ஜெபிக்காதீங்கன்னே சொல்கிறாரு. இதை நீங்கள் உட்கொள்ளுங்க. அவர்களைப் போல செய்யாதுங்க. ஏன்னா அவங்க பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க. விதவிகளின் வீடுகளை பச்சிக்கிறாங்க. அதிக ஜெபிக்கிறதுனால ஜெபம் கேட்கப்படும்னு அவங்க நினைக்கிறாங்க. சந்துகளில், வீதிகளில், ஆலயங்களில் நின்று முகஸ்துதிக்காக ஜெபிக்கிறாங்க என்றெல்லாம் குற்றம் சாட்டுறார் இல்லையா இயேசு மத்தேயு 23. ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி ஜெபிக்காதீங்கன்னே சொல்கிறார். தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க. புதிய ஏற்பாட்டு ஜெபங்கள் இயேசு எங்கெங்கே ஜெபிச்சாரோ, அப்போஸ்தலர்கள் எதை சொல்லி ஜெபிச்சாங்களோ அந்த ஜெபங்கள் தான் நம்ம மாதிரியாக இருக்கணுமே தவிர பழைய ஏற்பாட்டு ஜெபங்கள் மாதிரியாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா,
பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு யாராவது ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜெபமும் நம்ம சொல்கிறதும் அதானே, இயேசுவின் மூலம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இப்படித்தானே நம்ம பொதுவாக ஜெபிக்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் ஜெபிக்க முடியாதுல்ல அவங்க, ஏன்னா இயேசு வரலை. இயேசு வந்தபோது கூட யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கிறல. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்று யோவான் 14:6 சொன்னார்ல. அப்போ அவங்க வேறு ரூட்டில் போகிறாங்க, நேரடியாக போகலாம்னு போகிறாங்க. வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லேன் கொள்ளைக்காரன்னு யோவான் 10:1 சொன்னார். அதனால் அவங்க ஜெபங்கள் கேட்கப்படுறதில்ல. அவங்க நேரடியாக வந்து இயேசுவின் வழி இல்லாமல் நேரடியாக போகிறதுனால அவங்கள தேவன் வந்து ஏற்றுக்கிற மாட்டார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னு தான் சொல்கிறார் தவிர, வழியை நாங்கள் எப்படி அறியோம், வழியை தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு நானே வழின்னு சொல்கிறார், நானே வாசல்னு சொல்கிறார். வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்தா தான் அவன் மேய்ச்சலை கண்டடைவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆகவே தேவ பிள்ளைகளை இயேசுவின் வழியாக தான் நம்ம ஜெபங்கள் போகணும். அவரை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம்னு எபிரேயர் 13:15 உள்ளதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். என் நாமத்தினாலே பிதா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பிதா கொடுப்பாருன்னு இயேசு சொன்னார் இல்லையா? யோவான் 14:14 என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம ஜெபிக்கணும். அது பழைய ஏற்பாட்டுக்காரங்க அந்த ஜெபம் செஞ்சுருக்க முடியாது, ஏன்னா இயேசு வரலை. அதனால் அதை பின்பற்றாதீங்க, அது வேறு, அதை சொல்லாதீங்க. இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, அப்போஸ்தலர்கள் என்ன பாணியில் வந்தாங்களோ, இதைத்தான் கிறிஸ்தவங்க வழிகாட்டியாக இருக்கணுமே தவிர, இன்றைக்குள்ள தலைவர்கள் அந்த புரிதல் இல்லாதனால மண்ணையும் சோத்தையும் சேர்த்து போட்டு குழப்பி சின்ன பிள்ளைங்க மாதிரி சாப்பிட்றதுனால வகுத்தால் வாந்தியாக தான் போகுமே தவிர பரலோகத்தில் சரியான முறையில் அது சேராது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியின்படி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணுமே தவிர, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு இயேசு கெச்சமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமே தேவ சித்தப்படி தான் இயேசு ஜெபிச்சார். பழைய ஏற்பாட்டில் அந்த ஜெபம் இருந்த மாதிரி எங்கேயும் நம்ம பார்க்கல. அவங்க சுய இஷ்டத்துக்கு ஜெபிச்சாங்க. இப்போ தாவீது இன்னொருத்த பொம்பளையை கெடுத்து விபச்சாரம் பண்ணி அதில் பிறந்த குழந்தைய கர்த்தரை அடிக்கிறாரு, வியாதியாக இருந்ததுன்ருக்கு. அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். பார்த்திங்களா? இன்னொரு குடும்பத்தை கெடுத்துட்டோமே, ஒருத்தனை கொன்னுட்டோமே, இன்னொருத்தன் மனைவியை அநியாயமாக கெடுத்துட்டோமே, அதில் தானே இந்த குழந்தை பிறந்திருக்குன்ட்டு இல்லாமல் அதை சரி கட்டுறதுக்காக ஜெபிக்கிறதா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கலை. அந்த பிள்ளை செத்து போச்சுன்னே இருக்குது. 2 சாமுவேல் 12 நம்ம எல்லாம் அதை படிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் 7 நாளில் செத்து போச்சுன்னே இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லலாம். எதிரிகளை கொல்லும்படி ஜெபிச்சாங்க. இயேசு வந்து உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அதனால் பழைய ஏற்பாட்டு ஜெபம் வேறு, புதிய ஏற்பாட்டு ஜெபம் வேறு. அதனால் அதை நீங்கள் தயவு செய்து ஊழியர்கள் பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணி ஜெபிக்காதீங்க, சொல்லிக் கொடுக்காதீங்க. நம்ம ஜெபம் புதிய ஏற்பாட்டு ஜெபம். சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பரமண்டல ஜெபத்தை கீழே ஆமேன்னு முடியுதுல்ல, அப்போ அதில் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லலையில, ஆமேன்னு தானே முடிச்சிருக்காரு. இப்போ பழைய ஏற்பாட்லேயும் ஆமேன் ஆமேன்னு தானே முடிச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் அந்த மாதிரி பழைய ஏற்பாடு ஜெபம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி சிலர் தெரியாமல் சொல்லுவாங்க. அந்த ஆமேன் என்ற வார்த்தை யூதர்கள் சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, அரபியர்கள் சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க, இஸ்ரேலர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது இயேசுவின் நாமம் என்பது அவங்களுக்கு தெரியாது. அது புதிய ஏற்பாட்டில் தான் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர பழைய ஏற்பாட்டில் அது வெளிப்படலை. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 14 வசனத்தில் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று ஒவ்வொரு சபைக்கு தன்னுடைய நாமத்தை அறிவிக்கிற அந்த இயேசு அந்த ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொல்லும்போது ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தல் 3:14 ஆமேன் என்பவர், இயேசுவினுடைய பேர் ஆமேன் என்று அங்கே வெளிப்படுத்துகிறார். அது பழைய ஏற்பாட்டில் அந்த வெளிப்பாடு கிடையாது. ஆமேன் ஏன் அவருக்கு அந்த பேர் அவரே ஏன் சொல்கிறாருன்னா 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று பவுல் சொல்கிறான். அப்போ பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாட்டில் சரி உலகத்தில் உள்ள எல்லா தேவனுடைய வேதங்களில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அது ஆம் என்று அவருக்குள்ளே ஆமேன் இருக்கு. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளேன்னு சொல்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறதுனால ஆமேன் என்ற அந்த பெயருடையவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்கிறது அர்த்தம்தான் ஆமேன்னு சொல்கிறது. அது பழைய ஏற்பாட்டில் வெளிப்பாடு கிடையாது, அந்த ரகசியம் யாருக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டில் தான் அப்போஸ்தலர் தான் அதை சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. ஆகவே பழைய ஏற்பாடு ஜெபத்தை ஊழியர்கள் செய்யவோ அதை சொல்லிக் கொடுக்கவோ இனிமேல் கூடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தையும் அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த ஜெபத்தையும் தொகுத்து சொல்லிக் கொடுங்க. அவர்களைப் போல செய்யாதிருங்கன்னு சொன்னதுக்கு இயேசு சொன்ன காரியங்களை நீங்கள் புரிதல் கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு நீங்கள்னா சீசர்களுக்கு சொன்னார். அந்த சீசர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு மாற்றப்பட்டது. அப்போ ஆகவே கிறிஸ்தவங்கன்னு சொல்லுகிற நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம்னு இயேசு சொல்லி கொடுத்து அதை பின்பற்றி பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், சொல்லி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நம்ம சந்திப்போம். நன்றி.